அன்பான தமிழ் உலகில் உங்களோட டிவைன் லைட் டைரக்டா சர்ஜா தமிழ் சேனலுக்கு வர வைக்கிறேன். நாம் இப்போ பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, காதல் உங்களை அழைக்குமா. நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு. முன்னாடி வருது, பின்னாடி போகுது. மாஸ்குலின் எனர்ஜி ஒரு சமயம் ரொம்ப வீரன் மாதிரி இருக்காங்க, அடுத்த சமயம் படுகொலையாயிடுறாங்க. அதனால் இந்த காதலில் பாசிட்டிவ் சேஞ்ச் வருமா, இந்த காதல் உங்களை அழைக்குமா, என்னைக்காவது இந்த காதலுக்கு தைரியம் வருமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ப்ளீஸ் ப்ளீஸ் ஃபார் கலெக்டிவ், காதல் அவங்களை அழைக்குமா? ப்ளீஸ் ப்ளீஸ் கலெக்டிவ், காதல் அவங்களை அழைக்குமா? அஃப்கோர்ஸ் லக்ஷ்மி. ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபெமினன், நீங்கள் வேலையை பாருங்கள், நீங்கள் மகாலட்சுமி, நீங்கள் வாழ்க்கையில் வீரனா நிச்சயமாக அவங்க கூப்பிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. காட் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன், நீங்கள் ஓ மை காட், நீங்கள் காடஸ் ஆஃப் ஃபார்ச்சூன். ஃபெமினன், நீங்கள் தான் இந்த மாஸ்குலினோட ஃபார்ச்சூன். இந்த ஃபார்ச்சூன் இந்த மாஸ்குலின் ரியலைஸ் பண்ணுற வரைக்கும் மாஸ்குலின் லைஃப்பில் டெஸ்ட்ரக்ஷன் தான். லார்ட் சிவா அவங்கள விட போகிறதில்ல. மாஸ்குலின் நிறைய பாடங்கள் இருக்க போது. நீங்கள் இப்போதைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு மாஸ்குலின் எனர்ஜி தேவையில்லை, மாஸ்குலினுக்கு தான் நீங்கள் தேவை. நேவிகேஷன் ஆஃப் சி, சக்ஸஸ் இன் ஃபிஷிங், ஃபர்கிவ்னஸ் ஃபார் ட்ரான்ஸ்கிரஷன்ஸ், இன்க்ரீஸ் இன் லவ் பிட்வீன் மேன் அண்ட் உமன். வருணா. ஸோ இந்த டெஸ்ட்ரக்ஷன் மாஸ்குலின் லைஃப்பில் நடக்கும் எது வரைக்கும் அப்படின்னா, மாஸ்குலின் உங்களோட வேல்யூவை ரியலைஸ் பண்ணி அவங்க அதுக்கான ஆக்ஷன் எடுக்கிற வரைக்கும் இந்த லவ் உங்கள் வாழ்க்கையில் இருக்க இந்த காதல் இன்க்ரீஸ் ஆகணும். இட் ஷுட், இது ஆகணும் அப்படிங்கிறது ரெக்வஸ்ட்லாம் கிடையாது, இட் ஷுட் ஆகியே ஆகணும். அப்படி இல்லைன்னா மாஸ்குலின் லைஃப்பில் போயிட்டுருக்க அழிவு பேரழிவாக மாறத்துக்கு ரொம்ப டைம் எடுக்காது. இது மேபி கடவுள் லார்ட் ஈஸ்வரா வார்ன் பண்ணுறாங்க மாஸ்குலினுக்கு. ஸ்பிரிட்ஸ் கலெக்டிவ் எனர்ஜி, காதல் அழைக்குமா? மத்ஸ்ய அவதாரம் பார்த்தீங்க அப்படின்னா, த ஃபிஷ் அவதார். ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் நேச்சுரல் டிசாஸ்டர், செக்யூரிட்டி, ப்ரிசர்விங் ஏன்ஷியன்ட் ட்ரெடிஷன் அண்ட் நாலேஜ். ட்ராவலர்ஸ்க்கு, அதாவது இது என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த கார்டு மாஸ்குலின் இதை உங்களை நோக்கி இல்லைனா இந்த காதலை நோக்கி பயணம் செஞ்சால் மாஸ்குலினுக்கு பாதுகாப்பு இருக்குது. மாஸ்குலின் ஷுட் பி திஸ் விஷ்ணு. ஏன்னா மகாலட்சுமி ஆல்ரெடி ஸ்டாண்ட் பண்ணுறீங்க பவரில். ஸோ இந்த டிஸ்ட்ரக்ஷன் மாஸ்குலின் லைஃப்பில் நடந்துட்டுருக்கிறதுக்கு காரணம் கிளென்ஸ் பண்ணி மாஸ்குலின் இந்த பவரில், அதாவது டிவைன் கவுண்டர் பார்ட் ஆகிறதுக்காக ப்ராசஸ் தான். இந்த ப்ராசஸ் எப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகும் அப்படின்னா, இந்த மாஸ்குலின் உங்களோட வேல்யூவை ரியலைஸ் பண்ணி அதை அப்ரிஷியேட் பண்ணி அந்த காதல் அந்த கம்யூனிகேஷனை ஸ்டார்ட் பண்ணணும். இன்க்ரீஸ் இன் லவ் இருந்தே ஆகணும். அப்படி இல்லைன்னா இந்த மாஸ்குலின் லைஃப்பில் போயிட்டுருக்க அந்த அழிவு நிற்க போகிறதில்ல. மெயின்டெனர் ஆஃப் த யூனிவர்ஸ், பிரபஞ்சம் இந்த வழியில் தான் பேலன்ஸ் பண்ண போகுது. இந்த காதலையும் இந்த கனெக்ஷனையும் நீங்கள் தான் துர்கா தேவி, காடஸ் ஆஃப் மெட்டீரியல் எனர்ஜி. இப்போது பார்த்தீங்கன்னா டெத், லார்ட் ஆஃப் டெத். ஸோ இதில் ஏதாவது தடைகள் வந்தது அப்படின்னா நிறைய டெத் இருக்க போது, முடிவுகள். அது உண்மையான டெத்தாகவும் இருக்கலாம், இல்லைனா சில சூழ்நிலைகள் முடிவுக்கு வரதாகவும் இருக்கலாம். பட் இந்த டெத் முடிய போகுது. இந்த டெத் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ரொம்ப ரொம்ப இனி சிவியராக இருக்கும் இந்த ஆக்ஷன்ஸ். ஏன்னா கடவுள் கோவமாக இருக்கார். சிவன் எப்பவுமே நெற்றிக்கணை இருக்கிற கடவுள். கோவம் அவங்க நெற்றிக்கண்ணை திறந்தால் அதை தடுக்கிற சக்தி யாருக்குமே இல்லை. ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அட்வைஸை கேட்டு மேக் த மூமெண்ட். நான் மூமெண்ட் பண்ணலை, நான் காத்துட்ருக்கேன், இல்லைனா இது நடந்தால் தான் நான் பண்ணுவேன், இல்லைனா அது நடந்தால் தான் பண்ணுவேன், ஏதாவது எக்ஸ்கியூஸ் இந்த மாஸ்குலின் சொல்லிகிட்டு இருந்தால் அவங்க வாழ்க்கையில் நடக்க போகிற பேரழிவை தடுக்கிறதுக்கு கடவுள் கூட வரப்போகிறது. ஏன்னா பண்ண போகிறதே கடவுள் தான். ஸோ மாஸ்குலினுக்கு ஸ்பிரிட்ஸ் ஆக்சுவலாக வார்ன் பண்ணுறாங்க, பி வெரி கேர்ஃபுல் வித் ஆர் காடஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்குறதும் கேட்காம அழியிறதும் மாஸ்குலினோட விருப்பம். பட் காடஸ், யூ ஆர் த எம்ப்ரஸ், யூ ஆர் த டிவைன் சைல்ட் ஃபெமினன். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா நீங்கள் தான் மகாலட்சுமி, காடஸ் ஆஃப் லக். ஃபெமினன் எனர்ஜி வித் மைடாஸ் டச், அதாவது நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்குற ஒரு எனர்ஜி. நீங்கள் ஒரு அபண்டன்ட்டான ஃபெமினன் எனர்ஜி. நீங்கள் அதுதான் சொல்கிறேனே, நீங்கள் ஏதாவது க்ரியேட் பண்ணுறீங்க, நீங்கள் எதாவது பண்ண போகிறீங்க அப்படின்னா அது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். அதனால் இப்போதைக்கு இந்த மாஸ்குலினை தூக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு வேலையை பாருங்கள். இப்போ மாஸ்குலின் இருக்கிறது ஹெர்மிட் மோடில். ஸோ மாஸ்குலின் ஆக்ஷன் எடுக்க போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. கண்டிப்பாக டிவைன் கவுண்டர் பார்ட், த லவர்ஸ். மாஸ்குலோட இன்டென்ஷன் இது தான். பட்
எக்ஸ்கியூஸ் சொல்கிறது, எனக்கு வந்து தேர் இஸ் சம் ஒன் எல்ஸ் இன் பிட்வீன் அப்படின்னு சொல்கிறது, இந்த மாதிரி டயலாக்லாம் இனிமேல் ஏதாவது சொன்னாங்கன்னா ஸ்பிரிட்ஸ் வந்து யா சம் ஒன் இருக்காங்களா, நான் அவங்கள தூக்க போகிறதில்ல உன்னை தூக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு மேலே மேஸ்குலின் எக்ஸ்கியூஸ் சொல்கிறதும் எக்ஸ்கியூஸ் சொல்லாமல் ஆக்ஷன் எடுக்கிறதும் கம்ப்ளீட்லி அப் டு ஹிம். யூ டோன்ட் பாதர். இப்போ வந்து நம்ம கேட்க போகிற ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, காதல் அழைக்குமா? சரி, சேஸ் ஆர் நோ ஸ்பிரிட்ஸ். காதல் அழைக்குமா? கரெக்டுவா? சேஸ் இல்லை ரிவர்ஸில். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், காதல் அழைக்குமா? கரெக்டுவா? காதல் அழைக்குமா? கரெக்டுவா? காதல் அழைக்குமா? கண்டிப்பாக வந்து காமிக் எனர்ஜிஸ் இருக்காங்க, இல்லைனா ஸ்பெல் ஒர்க் இருக்கு. இந்த வேர்ல்டு இந்த காதல் வந்து அழைக்குமா அப்படின்னா, இந்த கார்டு என்னத்தை எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, ஒரு காதலர்கள் வந்து ரொம்ப ஃபைட் பண்ணுவாங்க. அதாவது அவங்களுக்கு வராத தடையே இருக்காது. அந்த தடையெல்லாம் தாண்டி கடைசியில் அந்த ஒன்றா இருக்கிற அந்த சந்தோஷமான தருணம் இந்த வேர்ல்ட் கார்டு கம்ப்ளீஷன் ஆஃப் டஃப் சைக்கிள். ஸோ காதல் அழைக்குமானா கண்டிப்பாக அழைக்கும். நீங்கள் வந்து எவ்வளோ இப்போ கஷ்டப்படுறீங்களோ அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. அதுதான் ஸ்பிரிட்ஸ் வந்து இங்கே உங்களுக்கு சொல்ல விரும்புகிறாங்க. ஸோ இந்த காதல் உங்களை அழைக்கும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அதாவது இந்த ஃபைட்டை விடக்கூடாது. இந்த எண்ட் யூ ஆர் கோயிங் டு பி வெரி வெரி ஹாப்பி லைக் ராதா அண்ட் கிருஷ்ணா. இந்த ராதா கிருஷ்ணாக்கோட இதுக்கு நான் ஏதாவது எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணுமா? அவசியமே இல்லை. ஏன்னா இது வந்து ரொம்ப எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். ஃபியூச்சர் எனர்ஜி, பிளாக்கேஜ், காமிக் மேஸ்குலின், 10 of Swords எனர்ஜி. இதுதான் இப்போ உங்கள் வாழ்க்கையில் இருக்க பிளாக்கேஜ். எதனால் இந்த மேஸ்குலின் ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னா, தேர் இஸ் சம் ஒன் எல்ஸ், த காமிக் மேஸ்குலின் எனர்ஜி. அவங்க வந்து மேஸ்குலின் 10 of Swords மேபி பிஸ்னஸில் ஏமாத்துறாங்க. இந்த மேஸ்குலின் வந்து நிறையா ட்ரை பண்ணுறாங்க. அந்த இப்படி தான் அதாவது ரொம்ப ஆழமான ஒரு குளத்துக்குள்ளே தள்ளி விட்டாச்சு, ஏமாற்றி ஒரு போட்டில் கூட்டிகிட்டு போய், நிறையா படத்தில் பார்த்துருப்போம், பாட்டு பாடிட்டே சந்தோஷமாக நீ வாடா நண்பான்னு கூட்டிகிட்டு போய் நடு இதில் தள்ளி விட்டுட்டு, ஏன்னா இந்த மேஸ்குலின் ஸ்விம்மிங் தெரியாதுன்னு நல்லாவே தெரியும். இது வந்து பிளான் பண்ணது. ஸோ இந்த மேஸ்குலினை தள்ளி விட்டுட்டு இந்த போட்டில் ஏற ட்ரை பண்ணுற மேஸ்குலினோட விரலை கட் பண்ணிட்டாங்க, ஏன்னா பிடிச்சி ஏற முடியாது அப்படின்னு. ஸோ அவங்களோட என்ன அப்படின்னா, கண்டிப்பாக இவன் முழுகி செத்துருவான் அப்படிங்கிறது தான். பட் தட் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். ஏன் அப்படின்னா, இங்கே இந்த வேர்ல்ட் கார்டு இங்கே இருக்குது. நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கிறது ரொம்ப கன்ஃபார்ம்ட். அதனால் இங்கே என்ன அட்டெம்ப்ட் அடித்தாலும் இந்த மேஸ்குலின் இப்படியே ஆற்றோடையோ கடலோடையோ போனாலும் மேஸ்குலின் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஐலாண்ட்லேயோ இல்லை ஒரு ஃபிஷர்மேனாலேயோ காப்பாற்றப்பட்டு கரை சேருவாங்க. ஸோ இது வந்து இது எண்டு கிடையாது. ஏன்னா ஸ்பிரிட்ஸ் வந்து ஆல்ரெடி எண்டு முடிவு பண்ணியாச்சு. ஏன்னா கடவுளே உங்கள் பக்கம் இருக்காங்க. அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் வெயிட் பண்ணணுமா இல்லை மூவ் ஆன் பண்ணணுமா? ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், ஷுட் கலெக்டிவ் வெயிட். நீங்கள் வெயிட் பண்ணணுங்கிறது இங்கே கான்செப்ட் இல்லை, கிளாரிட்டி. இது வந்து வெயிட்டிங்கை பற்றி பேசலை. பட் இப்போதைக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்களோட பென்டிகல்ஸில், பேலன்ஸில். மேபி மேஸ்குலின் இருக்கிறது 4 of Pentaclesல, அதனால தான் உங்களுக்கு இன்னும் உங்களோட காதல் வந்து கிரவுண்ட் ஆகலை. இது வந்து இட்ஸ் டெஸ்டன்ட். இது வந்து விதிக்கப்பட்ட ஒரு விஷயம். அதனால் நீங்கள் காத்திருக்கணுமா இல்லையாங்கிறதுக்கு இங்கே ஆன்சர் இல்லை. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்துகிட்ருக்கு, எதில் நீங்கள் 2 பேரும் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 2 of Coins அண்ட் 4 of Coins, ரெண்டுமே வந்து பென்டக்கிள்ஸ் பற்றி தான் பேசிகிட்ருக்கு. ஃபெமினின் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கிறது உங்களோட ஃபினான்ஷியல் சிச்சுவேஷனை பேலன்ஸ்க்கு கொண்டு வரத்துக்கு. ஸோ நாளைக்கு நீங்கள் ஃப்யூச்சரில் என்ன பண்ணாலும் வந்து உங்கள் லைஃப் வந்து ஒரு பேலன்ஸ்டாக இருக்கும் ஃபினான்ஷியலாக அப்படிங்கிறதுல நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போதைக்கு மேஸ்குலின் இருக்கிறது 4 of Coins எனர்ஜியில் ஒரு ஃபினான்ஷியல் லாஸ் இருக்கிறது 4 காசு தான். அதை வந்து வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது மேஸ்குலினோட கன்சர்ன். அதனால தான் இன்னும் அவங்க உங்ககிட்ட வரல. ஸோ 2 பேருமே இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்களோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனில். ஸோ இந்த டஃப் சைக்கிள் முடியும் போது யூ வில் பி டுகெதர். இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் நம்ம கடந்து வந்துட்டோம் அப்படின்னு நீங்கள் ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்த்து அதை வந்து நிறைய பேர்த்துக்கு சொல்லி எக்ஸாம்பிளாக பாரு நாங்கள் இவ்வளோலாம் கஷ்டப்பட்டோம். ஸோ டோன்ட் கிவ் அப்.
இந்த காதலை விட வேண்டாம், இல்லைனா வந்து நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா எல்லா காதலுமே சக்ஸஸ்ஃபுல்லான காதலாகும் உண்மையான காதலாக இருக்கிற பட்சத்தில் அப்படின்னு சொல்ல போகிறீங்க. அதனால் இதில் உங்களுக்கு குழப்பம் வேண்டாம். தடைகள் வரலாம், மாஸ்குலின் ஃபெயில் ஆகலாம், பட் ஹீ இஸ் கோயிங் டு கம் அகெயின். அடுத்து, வாட் இஸ் த ஃபியூச்சர் ஆஃப் திஸ் கனெக்ஷன் ஸ்பிரிட்ஸ்? ஓ மை காட், ஒரு சின்ன பிளாக்கேஜ் இருக்குது. குயின் ஆஃப் சோல்ஸ் இருக்குது. நான் குயின் ஆஃப் சோல்ஸ் எனர்ஜி பார்க்குறேன். ஸோ இதுதான் ஃப்யூச்சர். மாஸ்குலின்கிட்ட இருந்து கிளாரிட்டி வரல அப்படின்னா இந்த கனெக்ஷன் வந்து கிரவுண்ட் ஆகாது. அது ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்குது. திரும்ப வந்து பேஜ் ஆஃப் சோல்ஸ் எனர்ஜி, த ஹேரோஃபண்ட். மேபி மாஸ்குலினோட பாஸ்ட் மேரேஜ் வந்து இந்த கனெக்ஷனில் வந்து பிளாக்கேஜாக இருக்கலாம் இன் ஃபியூ கேசஸ். இல்லை அப்படின்னா இந்த கல்யாணம் கொஞ்ச நாளைக்கு தள்ளி போடப்பட்டிருக்கு. ஏன்னா மாஸ்குலினோட இன்டெசிஷன், ஏன்னா மாஸ்குலினுக்கு இன்னும் கிளாரிட்டி இல்லை. இந்த மாஸ்குலினுக்கு வந்து எப்பவுமே இன்டெசிஷன், கிராஸ் ரோட், இதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் சிக் ஆஃப் இட். ஏன்னா அவங்களுக்கு வந்து அதில் கொஞ்சம் கூட அவமானமோ இல்லை என்ன சொல்கிறது, இப்படி ஒரு முட்டாளாக எப்போவுமே கிராஸ் ரோட்லேயே நிற்கணுமே, எப்போவுமே வந்து ஒரு போல்டான மூவ் எடுக்கல, எப்போவுமே சேஃப் ஜோன்லேயே இருக்குமே அப்படிங்கிற கொஞ்சம் கூட அந்த அவமானமும் உறுத்தலோ இல்லை. அதனால தான் ஸ்பிரிட்ஸ் வந்து இந்த மாஸ்குலின் வந்து வச்சு செய்கிறாங்க. அதில் வந்து கடவுளுக்குமே கொஞ்சம் கூட பச்சாதாபம் கிடையாது. ஏன்னா இந்த மாஸ்குலினோட முட்டாள்தனத்துக்கு ஒரு அளவே இல்லாமல் போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் இந்த ஃபினான்ஷியல் லாஸ். ஏன்னா எப்போவுமே கிராஸ் ரோடில் இருக்கிறது, சேஃப் ஜோனில் இருக்கிறது, இந்த பக்கம் அந்த பக்கம் எந்த பக்கம் போனாலும் நாம் சேஃப் அப்படின்னு சுயநலமாக இருக்கிறது, ரொம்ப கீழ்த்தரமான எண்ணமாக யோசிக்கிறது, இதெல்லாம் வந்து இந்த ஜேர்னிக்கு செட் ஆகாது. ஸ்பிரிட்ஸ் அதனால தான் இந்த மாஸ்குலினை கிளென்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் ஹி கான்ட் திங்க் லைக் தட். அப்படி ஏதாவது பண்ணாங்கன்னா நீங்கள் குயின் ஆஃப் சோல்ஸ் ஒரே வெட்டிடுவீங்க. அதனால் ஸ்பிரிட்ஸ் வந்து நீ அங்கே போய் தலையில்லாமல் சுற்றுறதுக்கு இப்போயே நான் உங்களை வச்சு கிளென்ஸ் பண்ணி அனுப்பிச்சி விட்றோம் அப்படின்னு சொல்லி செஞ்சிட்ருக்காங்க. ஸோ எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன். அதுதான் நான் சொல்ல வரேன். எல்லாத்துக்குமே காரணம் இருக்குது. இந்த மாஸ்குலின் இன்டெசிஷனில் இருக்கிறதுல பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு கிளாரிட்டி இருக்குது, நீங்கள் போயிட்டுருக்கீங்க. மாஸ்குலினுக்கு நிச்சயமாக கிளாரிட்டி வரும். மெயினாக இன்னொரு விஷயம் நான் என்ன பார்க்குறேன்னா, இந்த காமிக் ட்ராமானால் உங்களுக்கு கல்யாணம் கொஞ்ச நாள் தள்ளி போகலாம், இல்லைனா இட்ஸ் அ பிளாக்கேஜ் அட் ப்ரெசண்ட். ஸோ நீங்கள் இப்போது உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிங்கன்னா, நான் பின்னாடி ஒரு 10 தலை நாகத்தை பார்க்குறேன். இட்ஸ் ஆல்வேஸ் டெம்ப்டேஷன். ஸோ ஃபெமினின் எனர்ஜி உங்களை நிறைய பேர் டெம்ப் பண்ண ட்ரை பண்ணலாம். ஏன்னா வேறு ஒரு விஷயத்த இந்த காதல் போலி அப்படின்னு நிரூபிக்க ட்ரை பண்ணலாம். ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்லாங்க அப்படின்னா, யூ ஆர் ப்ரொடெக்டட், பட் நீங்கள் அதை வந்து புரிஞ்சு நடந்துக்கணும். ஏன்னா நீங்கள் எந்த பக்கம் காலை வச்சாலும் உங்களுக்கு சூறாவளி இருக்குது, ஒரு சுழல் இருக்குது, பின்னாடி பாம்பு இருக்குது. இந்த பின்னாடி இருக்க புஷ் பார்த்தீங்க அப்படின்னா கடவுள் உங்களுக்கு க்ரியேட் பண்ண ஒரு செக்யூரிட்டி. முன்னாடி தீ எரிஞ்சிட்டு இருக்கு, இது தாண்டி யாரும் வர முடியாது. உங்களோட பேக் வந்து யூனிவர்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து பின்னாடியை பற்றி முதுகை பற்றி கவலைப்பட வேண்டாம். பட் உங்களுக்கு ஒரு வார்னிங் இருக்குது, நீங்கள் பார்த்து நடந்துக்கணும். இல்லைன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுதான் இந்த கோவம் இல்லைனா இந்த வருத்தம், இந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் தப்பான முடிவு எடுத்துட வேண்டாம் அப்படிங்கிறது தான் உங்களோட மெயின் கைடன்ஸ். யூ ஆர் ப்ரொடெக்டட், பட் யூ நோ தட் outcome of the situation, spirits outcome. Such a beautiful card. 7 of cups. இது வந்து இப்போது அப்ரைட்டில் வந்து அதே தானாக ரிவர்ஸ் எல்லாம் திரும்பிடுச்சு. விழுந்தும்போது அப்ரைட், பட் அது கீழே விழுந்தும்போது ரிவர்சல் ஆயிடுச்சு. ஸோ மாஸ்குலினோட இந்த முட்டாள்தன முடிவுகள், அதாவது எல்லா கிளிட்டர் திங்ஸ், அதாவது மினுக்கிற எல்லா பின்னாடி ஓடுறது, இல்லைனா காசுனா வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு பின்னாடி ஓடுறது, இந்த மாதிரி எந்த கீழ்த்தனமான எண்ணங்கள் இருந்தாலும் அதெல்லாம் இனிமேல் இல்லை. ஏன்னா இந்த ஜட்ஜ்மெண்ட், ஜஸ்டிஸ். ஸ்பிரிட்ஸ் வந்து இந்த மாஸ்குலினுக்கு அடிமேல் அடி கொடுத்துட்ருக்காங்க. இனிமேல் மாஸ்குலின் தப்பான சாய்ஸ் பண்ண முடியாது. அங்கே பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்படி பண்ணால் இருக்கிற 4 காசும் போயிடும். அதுதான் இங்கே அந்த ஜஸ்டிஸ். ஸ்பிரிட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிறாங்க. ஏன்னா யூ ஆர் ப்ரொடெக்டட் ஃபெமினின். உங்கள் சந்தோஷம், உங்களோட நிம்மதி ப்ரொடெக்டட். அதுக்கு வந்து ஸ்பிரிட்ஸ் கேரண்டி. உங்களோட சந்தோஷத்தை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஸ்பிரிட்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த மாஸ்குலின் வந்து தப்பான சாய்ஸ் பண்ணாலுமே ஹீ இஸ் கோயிங் டு ரிப்பீட் த சைக்கிள். பட் என்ன சொல்கிறது, திரும்ப உங்கள்கிட்ட தான் வந்து நிற்கும் அந்த சைக்கிள். தட் இஸ் த பியூட்டி ஆஃப் திஸ் டிவைன் லவ். இந்த மாஸ்குலின் எங்கேயும் போக முடியாது, சுற்றி உங்கள்கிட்ட தான் வரணும். ஆனால் நீங்கள் காத்துட்ருப்பீங்களாங்கிறது பிக்கஸ்ட் கொஷின். அது இட்ஸ் அப் டு யூ. பட் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திஸ் கனெக்ஷன் இஸ் கோயிங் டு கிரவுண்ட். அதுதான் இப்போது
அதில் வந்து உங்களுக்கு சந்தேகமே இல்லை, சந்தேகமே வேண்டாம் அப்படிங்கிறாங்க. மாஸ்குலினோட சாய்ஸே இனிமேல் இல்லை, நாங்கள் எலிமினேட் பண்ணிட்டோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சந்தோஷ் சுப்ரமணியமில் வந்து அந்த 2 சாய்ஸ் கிடையாது. 2 சாய்ஸ்ன்னு சொல்லுவோம், ஆனால் ஸ்பிரிட்ஸ்க்கு சொல்கிறாங்க ஒரே சாய்ஸ் தான்ப்பா, அதை ஒன்றுங்க சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இரு அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் த கைடன்ஸ்? வாட் இஸ் த கைடன்ஸ் ஆஃப் ப்ரிகாஷன்? என்ன பண்ணணும் இவங்க கலெக்டிவ் இந்த கனெக்ஷனை கிரவுண்ட் பண்ண? கிங் ஆஃப் வாட்ஸ். மாஸ்குலின் வந்து நியாயமாக நடந்துக்கணும், பவரில் ஸ்டாண்ட் பண்ணணும். ஃபீனிக்ஸ் மாதிரி எத்தனை தடவை விழுந்தாலும் எந்திரிச்சு வரணும். இந்த மாதிரி எத்தனை தடவை வீழ்ச்சி வந்தாலும் ஸ்பிரிட்ஸோட சப்போர்ட் இந்த மாஸ்குலினுக்கு இருக்கும். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்துட்டு இந்த மாஸ்குலின் வந்து அடுத்த வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கணும். அதாவது அவங்களோட வேலை என்ன அப்படின்னா சரியான தேர்வு பண்ணுறது, அடுத்தது இந்த காதல் நோக்கி பயணம் பண்ணுறது. இது 2 பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா இந்த மாஸ்குலின் வந்து இந்த 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ் எனர்ஜி, இந்த லாஸ் இதில் வந்து காப்பாற்றப்படுவாங்க. பட் இந்த லாஸை க்ரியேட் பண்ணுறது கடவுள் தான். ஏன் அப்படின்னா ஸ்பிரிட்ஸ் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காங்க, காசு பின்னாடி ஓடாத, காசு பின்னாடி ஓடாத, காசு பின்னாடி ஓடாதான்னு. கேட்கலையே. ஓ, காசு பின்னாடி ஓடுறியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த காமிக் மாஸ்குலினை யூஸ் பண்ணி இந்த மாஸ்குலினுக்கு இருக்கிற காசையும் எடுக்க சொல்லிட்டாங்க ஹெரஃபண்ட். மேபி மாஸ்குலினுக்கு ஜாப் லாஸ் இருக்கலாம், பதவி போகலாம். இது திரும்பவும் ஃபியூ கேசஸில் டிவோர்ஸ், ஜட்ஜ்மெண்ட், ஃபைட்டிங். மாஸ்குலின் வந்து இந்த கோர்ட் கேஸில் ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க டிவோர்ஸ்க்காக. பட் டிவோர்ஸ் கிடைக்குமானா கண்டிப்பாக. மேபி ஸ்பிரிட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சூஸ் ஃபெமினின் எனர்ஜி ஓவர் மணி அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைனா வந்து இந்த காமிக் ஃபீமேல் சைல்டு அந்த மாதிரி ஏதாவது ட்ராமா இருந்தது அப்படின்னா தட் இஸ் நாட் யுவர் சைல்டு அப்படின்னு சொல்லி நிறையா டேஷ் 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 சொல்லிட்டு சூஸ் ஃபெமினன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்ப்போம். ஷீ இஸ் த டிவைன் கவுண்டர் பார்ட், எம்ப்ரஸ் அகெயின். ஏன்னா இந்த மாஸ்குலின் வந்து டிவைன் கவுண்டர் பார்ட். இந்த ஃபீமேல் சைல்டு ரிலேட்டடாக ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா இந்நேரம் வந்து ஸ்பிரிட்ஸ் இந்த ஃபீமேல் சைல்டு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷனை காமிச்சிருப்பாங்க, இல்லைனா அதுக்கான கிளாரிட்டி கொடுத்துருப்பாங்க. மாஸ்குலினுக்கு நல்லா தெரியும் that female child is not this masculine's child. இருந்தாலுமே அந்த என்ன சொல்லுது, ஒரு அகங்காரம் அந்த மாஸ்குலினுக்கு இருக்குது. அதனால தான் ஸ்பிரிட்ஸ் வந்து அந்த அகங்காரத்தை எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாஸ்குலின் வந்து பவரில் ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் அதுக்கு மாஸ்குலின் வந்து முதல் நியாயமாக நடந்துக்கணும். அது வரைக்கும் இந்த எம்பரர் இஸ் இம்பாசிபிள். மேபி இந்த மாஸ்குலினோட இன்டென்ஷன் என்ன, நீங்கள் எம்ப்ரஸ், இதில் இந்த மாஸ்குலினுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ இந்த எம்பரராக தான் உங்கள் முன்னாடி வரணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கலாம். மாஸ்குலின் அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஹீ வாண்ட்ஸ் டு எண்ட் த டஃப் சைக்கிள். உங்களுக்குள்ளே இருக்க இந்த தூரத்தை, டிஸ்டன்ஸை அவங்க வந்து கம்மி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ஹீ நோஸ் தட் யூ ஆர் தஸ் டிவைன் லவ். குயின் ஆஃப் கப்ஸ் எனர்ஜி. உங்களோட காதல் வந்து ரொம்ப ரொம்ப அன்கண்டிஷ்னல், இட்ஸ் பியோர் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால தான் ஸ்பிரிட் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ஒரு டிவைன் கவுண்டர் பார்ட் அனுப்பிச்சிருக்கோம், நீ வந்து ஒரு காமிக் ஃபீமேல் சைல்டு பின்னாடி துரத்தி ஓடிட்டுருக்க, தட்ஸ் வை வி ஆர் காசிங் ட்ரபிள். யூ ஹாவ் டு லீவ் அட்டாச்மெண்ட், தட் இஸ் நாட் யுவர்ஸ் அப்படிங்கிறது மாஸ்குலினுக்கு ரொம்ப நாளாக சொல்லிகிட்ருக்க ஒரு கைடன்ஸ். ஸோ மாஸ்குலின் அதான் சொல்கிறாங்க, இந்த டஃப் சைக்கிள், இந்த கோர்ட் கேஸ் இதெல்லாம் வந்து மாஸ்குலினுக்கு ஃபேவராக தான் முடியும். எப்போனா அவங்க நியாயமாக நடந்துக்கணும். எங்கே நியாயமாக நடந்துக்கணும்னா ஃபெமினனுக்கு. இந்த கேசஸில் வந்து எல்லாத்துலேயும் அப்ளை ஆகாது. சப்போஸ் உங்களுக்கு யாருக்காவது அந்த சுச்சுவேஷன் இல்லை அப்படின்னா இந்த இது வந்து ஃபினான்ஷியல் லாஸ், இல்லைனா பதவி லாஸ், இல்லைனா ஃபேமிலியில் வந்து ஃபேமிலியில் நடந்த துரோகம் இதெல்லாம் வெளியில் வருது. அது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த மாஸ்குலின் வந்து குழம்பு இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலை கூட இருக்கும். ஸோ எதுவாக இருந்தாலும் மாஸ்குலின் வந்து நியாயமாக நடந்துக்கணும். அது ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, அவங்களோட ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து ஃபெமினன். டோன்ட் லெட் யுவர் டவுட் டேக் அவே யுவர் பீஸ், ஃபோக்கஸ் ஆன் நவ். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கம்யூனிகேஷன் இல்லாமல் இருக்கிறதோ, இல்லை ரொம்ப கம்மி கம்யூனிகேஷன் இருக்கிறதோ, இல்லை இந்த மாஸ்குலின் வந்து பாதியை மென்னும் முழுங்குறதோ உங்களுக்கு சந்தேகத்தை உண்டு பண்ணால் ஸ்பிரிட் சொல்கிறாங்க சந்தேகப்பட வேண்டாம். இப்போதைக்கு நீங்கள் உங்களோட விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தே ஆர் சேஞ்சிங், கிவ் தெம் டைம் அண்ட் ஸ்பேஸ். ஸோ இந்த மாஸ்குலின் நடக்கிற இந்த பெயின், இந்த டஃப் சைக்கிள்னால அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டுருக்காங்க. மேபி அவங்களுக்கே சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கிவ் தெம் டைம் அண்ட் ஸ்பேஸ், ஸ்டாண்ட் இன் யுவர் பவர். ஸோ நீங்கள் எங்கேயுமே எதையுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸ்டாண்ட் இன் யுவர் பவர். ஹீ ஷுட் ரியலைஸ் விச் இஸ் ட்ரூத், விச் இஸ் அ லை. அது வந்து அவங்களோட கடமை, அதை அவங்க பண்ணணும்.
நீங்கள் இப்போதைக்கு உங்களோட பவரில் ஸ்டாண்ட் பண்ணுங்கள், உங்களோட வாழ்க்கையில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஹீ இஸ் கோயிங் டு சேஸ் யூ. அது விதி. பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன், இது வந்து இந்த ஜென்மத்து கனெக்ஷன் கிடையாது, பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன். ஸ்பிரிட்ஸ் ஆர் கைடிங் யூ. ஃபோக்கஸ் ஆன் யுவர் லைஃப் பர்பஸ் நவ். ட்ரூ லவ் நெவர் ஃபெயில்ஸ். இதை விட உங்களுக்கு ஏதாவது பெருசாக வேணுமா? ட்ரூ லவ் நெவர் ஃபெயில்ஸ். இது வந்து உண்மையான காதல் இருக்க பட்சத்தில் இது தோற்று போகாது அப்படின்னு ஸ்பிரிட் சொல்கிறாங்க. ஸோ இதை நம்புறதுல உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்க போகிறதில்ல. ஃபெமினன், நீங்கள் மகாலட்சுமி, நீங்கள் இப்போ ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்களோட பேலன்ஸில். உங்களுக்குமே வந்து ஃபினான்ஷியலாக வந்து நீங்கள் இப்போ பேலன்ஸ்டாக இருக்கீங்களான்னா இல்லை. ஸோ ஃபோக்கஸ் ஆன் யுவர் பேலன்ஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டி. ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.